ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ். அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஆதரவு கொடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா KS237க்கு என்ன அப்டேட்டுப்பா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேர் நம்மளுடைய இதில் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அரசியல் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் வந்து இருக்கும்ட்டு. ஸோ மே மாதங்க அப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தான் வந்து அப்டேட்டு. ஆனால் அதை பற்றின ஒரு முழு அப்டேட் வந்து ஆர்கேஎஃப்ஐலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ KS237க்கான டீம்லேருந்து நமக்கு வந்து என்ன தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னா, மே மாதம் இறுதியில் KS237 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தான். அந்த படத்தோடைய அடிநாதம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும்ல, அதாவது என்ன மாதிரி பேஸ் பண்ணி இந்த கதை வந்து இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது முழுக்க முழுக்க ஏஐ மூலமாக உருவாக்கப்படும் அறிவியல் புனைக்கதை, அதை பற்றின ஒரு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற படமாகத்தான் KS237 அமையும். இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மலையாள ஜாம்பவான்கள் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்ஸ் பெஜாய் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஷியாம் புஷ்கரன் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் அவர். ஸோ 2 பேரும் வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுனால இந்த படத்துடைய வேல்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மலையாள படங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அவங்களுடைய கதை சொல்லும் விதமாக இருக்கட்டும், அவங்களுடைய பிக்சரைசேஷனாக இருக்கட்டும், தமிழ் படங்கள்லாம் வந்து தூக்கி சாப்பிட்ற மாதிரியான மலையாள திரைக்கதை வந்து இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த ஒரு பேசிஸில் இந்த படம் அமைய போகுது அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு அதிர்ச்சியான, ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி அப்படிங்கிறது தான். ஸோ கமலஹாசன் அவர்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அந்த படத்துக்கு மூலமாக இருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ கமலஹாசன் அவர்களுடைய கெட்டப் என்ன, எப்படி வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எல்லா அப்டேட்டும் இன்னும் வந்து வந்துடும். ஸோ அதை பற்றி அப்டேட்ஸ் வர வர பேக் டு பேக் நம்ம சேனலில் அப்டேட்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ KS237 ஆரம்பமாகிறது அப்படிங்கிறது தான் சிம்பிள் வரியில் சொல்லப்போனால் ஒரு அப்டேட். ஓகே, அடுத்து சின்மயி அவர்கள் கமலஹாசன் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் எதிராக ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க. அதாவது என் மனசுக்கு நான் பேசுவேன், நீங்கள் என்ன சொன்னால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கு பயங்கரமான நெகட்டிவ் கமெண்ட்ஸு. ஸோ ரஜினி ரசிகர்களும் கமல் ரசிகர்களும் உள்ளே பூந்து வந்து போட்டு தாக்கிட்டாங்க. அதனால் சின்மயி அவர்கள் அந்த பதிவை நீக்கி விட்டார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதாவது வைரமுத்து அவர்களுக்கு இந்த அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த அவார்டு வந்து கொடுக்கக்கூடாது, ஏன் வந்து ரஜினி சாரும் கமல் சாரும் இப்படி பேசுகிறாங்க, கமல் சார் எம்பியாக இருக்கார் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசிட்டாங்க. நானும் அவங்களுடைய ஃபேன் தான். பட் வைரமுத்து அவர்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் முட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும்? அவருடைய இதெல்லாம் என்ன, அவருடைய பேக் இது என்ன அப்படின்ற மாதிரிலாம் வந்து எடுத்து அவங்க போட்டது அப்படிங்கிறது நிறைய விமர்சனம் ஆச்சு. இது ஏன் பண்ணி முன்னாடியே சொல்ல வந்துட்டு அதை பத்தினி அப்படின்ற மாதிரிலாம் வந்து கமெண்ட்ஸ் பார்த்தேன் நானே. அந்த ஒரு கமெண்ட்ஸு அவங்களால வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் அவங்களுடைய அந்த பதிவை, சர்ச்சை பதிவை நீக்கிவிட்டார்கள் அப்படிங்கிறது தான் அப்டேட். நான் போய் பார்த்தேன் என்ன கிடைக்கும் ஏதாவதுன்ட்டு, எதுவுமே இல்லை. சின்மயி அவர்கள் அதை நீக்கிவிட்டார்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து அப்டேட் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஓகே, சரி. இப்போ சிங்கம்புலி அவர்கள் தாய் கிழவி படத்தில் கமலஹாசன் அவர்கள் ரசிகராக வந்து நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான். அவர் இப்போ ரீசெண்டாக நம்ம சித்ரா லக்ஷ்மணன் சாருக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார். அதில் வந்து கமலஹாசன் அவர்கள் அரசியலிலும் சரி சினிமாவிலும் சரி எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சினிமாவை நேசிக்கக்கூடிய முதல் நபராக அவர் தான் திகழ்கிறார். எப்போ பார்த்தாலும் சினிமா பற்றி தான் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ரசிகராக இரு, ஒரு வெறியனாக இருக்காத. எப்பயுமே ஒரு ரசிகனாக நீங்கள் வந்து இருக்கணும். ரசிங்க, படம் வந்தால் பாருங்கள். அதை விட்டுட்டு வெறியனா வந்து அடி சுற்றிக்கிட்டே இருக்கிறது, நீங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறது, இந்த மாதிரிலாம் வந்து இல்லாமல் நீங்கள் வந்து ரசிகனாக படத்தை என்ஜாய் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொன்னதாக சிங்கமொழி அவர்கள் லேட்டஸ்ட்டாக வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இது ஒரு அப்டேட். அடுத்து வந்து கல்கி பாகம் 2 இந்தியா டுடேயில் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் தான் ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி ஆர்டிக்கலே வந்து போட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து நம்ப மாட்டீங்க, விஜய் தான் கேரியரில் உச்சம், ரஜினிகாந்த் தான் பயங்கரம் அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் சல்மான் கான், ஷாருக் கான், நீங்கள் கமலஹாசன் அவர்களோட ரெனிமரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ 150 கோடி 10 நாட்கள் 15 கோடி ரூபா வந்து வருமானம் ஒரு நாட்களில் அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியாவுக்குள்ளே. ஸோ இந்தியாஸ் ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் அப்படிங்கிறது இந்திய ரோஜை பத்திரிகையில் வந்திருக்கு இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கல் அப்படிங்கிறது தான். இன்னொன்று கல்கி பாகம் 2 முதல் ஷெடியூல் கமலஹாசன் சார் முடிச்சிட்டாரு. இப்போ 2வது ஷெடியூலில் மார்ச் எண்டில் வந்து ஆரம்பிக்க போகுது. ஓகேங்களா? அதில் பிரபாஸ் அவர்கள் கூட ஃபேஸ் ஆஃப். பிரபாஸ் வந்து இப்போயே பயந்துட்டு இருக்காப்லையா, ஐயோ கமலஹாசன் அவர்களுடைய சீனா நான் எப்படா பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே வந்து பிதறலாக இருக்காப்புல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ கல்கி அவர் முடிக்க போகிறார் அப்படிங்கிறது தான். இன்னும் 2 கால் ஷீட் தான் முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு. அடுத்து பாருங்களேன்,
கமலஹாசன் அவர்கள், ரஜினிகாந்த் அவர்களும் எஸ்பி முத்துராமன் மேலே இருக்கக்கூடிய அன்பு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். அதாவது கேஸ் 238ல் முதல் சீனு, அதாவது அக்டோபர் மாதம் எடுக்க போகிறாங்களாம் ஷூட்டிங், ஓகேவா? அதில் 2 பேர் கால் ஷீட் இருக்கிறதுனால கொஞ்சம் போர்ஷன் வந்து பண்ணலான்ற மாதிரி நெல்சன் பிளான் பண்ணியிருக்காரு. முதல் ஷாட் கே பாலச்சந்தர் வச்சு தான் பிளான் பண்ணணும்னு நினச்சாங்களாம். பட் அவர் வந்து இல்லை இப்போ, கரெக்டாக. இப்போது எஸ்பி முத்துராமன் அவர்களை கூப்பிட்டுருக்காங்களாம். அப்புறம் அவரை முதல் ஷாட்டை வந்து இயக்குவதற்கு பெர்மிஷன், அதாவது நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்து 2 பேருமே ரெக்வஸ்ட் பண்ணி பெர்மிஷன் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ எஸ்பி முத்துராமன் அவர்கள் அது நெகிழ்ந்து பேசியிருக்கிறாரு. கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. இதிலே தெரியலையா உலக நாயகனும் சூப்பர் ஸ்டாரும் எவ்வளோ நல்ல மனசுக்காரர்கள் அப்படிங்கிறது இதன் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். அடுத்து குஷ்பு அவர்கள், இது தாண்டா கமலஹாசன் அவர்கள் அப்படின்ற மாதிரி அடித்து பேசியிருக்காங்க. அதாவது அவங்ககிட்ட ஒரு கொஸ்டின் எழுப்பப்பட்டது. விஜய் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? யாருக்கு அவங்க சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க ஓப்பனாக அடிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், விஜய் தான் தெரியாதுங்க, பட் ஐ ஸ்டாண்ட் ஃபார் கமலஹாசன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். எனக்கு கொள்கைகள் அதில் எந்த ஒரு வேறுபாடு இருந்தாலும் அவருடைய தீவிர ரசிகை நான், டை ஹார்ட் ஃபேன் நான். அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவருடைய இது வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக வந்து பார்த்திங்கன்னா உடச்சிட்டாங்க. ஐ ஸ்டாண்ட் ஃபார் கமலஹாசன் அப்படின்ற மாதிரி. ஸோ எப்படிப்பட்ட ஆள் பாருங்களேன். பட் ஆள் நடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான். அடுத்து யூகி சேது, பஞ்சதந்திரம் 2 இருக்காயா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. நோ அப்படின்ட்டாரு. ஏன்னா கமலஹாசன் அவர்களுடைய ஸ்ட்ரெச்சர் வந்து இப்போ வந்து வேறு மாதிரி இருக்குது. அவர் வந்து இறங்கி பண்ணுவாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதனால் அந்த படம் வந்து இனிமேல் கிரேஸ் மோகனும் இல்லை அப்படிங்கிறப்ப அது ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது தெரியல. ஆனால் கமலஹாசன் அவர்கள் கிட்ட வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏன்னா கே. சுரேஷ்குமார் அவர்கள் ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ணியிருக்காரு. அதனால் மேபி லக் இருந்தால் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காரு. இன்னொன்று அந்த இம்ப்ரூவைசேஷனை பற்றி வந்து பேசியிருக்காரு பாருங்கள். ஒரு இன்டர்வியூவில் பயங்கரமாக இருந்தது. அந்த டைலாக் வந்து, அதாவது 5 மணிக்கு தான் ஷூட் ஆரம்பித்தாங்களாம், 5:45 பேக்கப் பண்ணணுமா. டைலாக் 3 பக்கம் தான் இருக்குது போல். ஆனால் இவங்க பேசுனது கிட்டத்தட்ட 3 பக்கத்தை தாண்டி அவர் எழுதுனதிலே இல்லையா, கிரேசி மோகன் எழுதுனதிலே. இவங்களா வந்து பேசி டெவலப் பண்ணி பண்ணப்போ ஹோல் யூனிட்டு வந்து கிளாப் பண்ணாங்களாம். அந்த காரில் இருக்குங்களா ஒரு காமெடி, முன்னாடி பின்னாடி அந்த காமெடி. டைலாக் பேப்பர் இருந்தது 3-4 டைலாக் தானா. ஆனால் இவங்க போட்டது, அதுவும் அந்த ஃப்ளோவில் எல்லாரும் அடித்ததுலாம் வந்து பயங்கரமாக இருந்தது. அதனால் அந்த படம் வந்து செம்ம ஹிட் ஆச்சு அப்படிங்கிறது தான். இது வரைக்குமே வந்து பேசுகிறாங்களா அந்த படத்தை பற்றி அப்படிங்கிறது தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ஓகே, அடுத்து சங்கர் சாரோடைய வேல்பாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஆரம்பிக்கிறாரு. கை வச்சுட்டாங்களா லைக்கா, முடிஞ்சு போச்சு. இந்தியன் 3 நீ சொல்லு, அதுக்கடுத்து நீ வந்து நில்லு அப்படின்ற மாதிரி சங்கர் அவர்களுக்கு இப்போ நீங்கள் வேல்பாரி முடிஞ்சிச்சா, அந்த ப்ராஜெக்ட் வந்து செல்வாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மேபி எப்படி பிளான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. சங்கர் சாருக்கு இப்போ பெரிய ஒரு செக் மாதிரி, இந்தியன் 2-3 முடிச்சுட்டு தான் அவர் வந்து அடுத்து அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஏன்னா அதுதான் எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. இந்தியன் 3 என்ன, அதை பற்றின அப்டேட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்கும் அது தோணுச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா வேல்பாரி போகிறதா பிளான் பண்ணியிருந்தாரா, இப்போ அதுக்கு ஒரு ஆப் வந்து பெஸ்ட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி விஜய் அவர்கள், கமலஹாசன் அவர்கள் மற்றும் ரஜினிகாந்த் அவர்களுடைய பாலிடிக்ஸ், இதை பற்றி எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ரஜினிகாந்த் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு திமுக பயங்கரமாக விமர்சனம், அதனால் வெளியே போயிட்டார். அதுக்கடுத்து நம்ம கமலஹாசன் அவர்கள் திமுக எதிர்த்து தான் அரசியல் பண்ணார். ஆனால் அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் பண்ண முடியல. இப்போ விஜய் அவர்களும் திமுக எதிர்த்து வந்திருக்காரு. ஸோ அவராஜ் ஸ்டாண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரியா? இதுதான் இவங்க 3 பேருடைய பாலிடிக்ஸ் பற்றி இப்போதைக்கு நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச தகவல். உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.